திருமணமான பெண்களுக்கும் குழந்தைகளுடன் இருக்கும் தாயாருக்கும் சமூகத்தில் பல அங்கீகாரங்கள் கிடைக்கின்றன. ஆனால் தனியாக வாழ்ந்து தன் உழைப்பால் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தங்களை தனித்து நிலைநிறுத்திக் கொள்ளும் பெண்களின் பங்களிப்பு பல நேரங்களில் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இந்த இடைவெளியை குறைக்கும் விதமாக 2006ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிங்கிள் ஒர்க்கிங் உமன் அஃபிலியேட் நெட்வொர்க் என்ற அமைப்பின் நிறுவனர் பார்பரா பான் என்பவரால் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. தற்போது கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் உட்பட இந்தியாவின் நகர்ப்புறங்களில் தனித்து வசிக்கும் பெண்கள் மத்தியிலும் இதை பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது. குடும்ப பொறுப்புகள் மட்டுமின்றி அலுவலக பணிகளையும் தனி ஒரு ஆளாக சுமக்கும் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை பாராட்டுவது, அவர்களின் தனித்துவத்தை கொண்டாடுவது மற்றும் அவர்களுக்கு சமூகத்தில் சம உரிமைகளை பெற்றுத் தருவதுதான் இந்த நாளின் மைய கருத்தாகும். அந்த வகையில் இந்தியாவில் மிக பெரிய குடிநீர் நிறுவனமான பிஸ்லரி நிறுவனத்தை ஜெயந்தி சௌகான் என்பவர் தனது தந்தைக்கு பிறகு தலைமை தாங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அதேபோல் தி காட் ஸ்மால் திங்ஸ் என்ற நாவலுக்காக சர்வதேச புக்கர் பரிசு பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் அருந்ததி ராய் நீண்ட காலமாக தனித்து வாழ்ந்து உலகளாவிய சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இவர்களைப் போலவே இந்தியாவில் அரசியல் பிரபலங்கள் மற்றும் கலைத்துறையினர் பலர் திருமணம் என்பது ஒரு பெண்ணின் இறுதி இலக்கு அல்ல என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தனித்து நின்று பலரும் சாதனை புரிகின்றனர். மிக உயரிய இடங்களை தனித்து வாழும் பெண்களும் அடைய முடியும் என்பதை தங்கள் வாழ்வின் மூலம் நிரூபித்து உழைப்பால் உலகை உயர்த்தும் இவர்களுக்கு நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வசன் டிவி செய்திகளுக்காக சுப்பு.